தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ற தவறுனால இண்டஸ்ட்ரி ஸ்பாயில் ஆகுது. இதுல என்ன சந்தோஷம் இருக்குது? ஒரு வெற்றியை கொண்டாடுறீங்களா, அதுல ஒரு நியாயம் இருக்குது. 10 ஹீரோவுமே அப்படித்தான். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, அத்தனை பேரும் அதுதான் வேலை. அப்படி வை, இப்படி வை, கேமரா ஆங்கிள் முதல் கொண்டு இவங்க டிசைட் பண்றாங்க. ஹீரோ தயாரிப்பாளர் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, ஹீரோ சொல்றது மட்டும் தான் கேட்பாங்க. இந்த டைரக்டருக்கு எல்லா ஃபேனும் வந்து சும்மா அவங்க வாட்டில் அவங்களுடைய நடிகர் என்ன வா இவங்க சத்தம் போட்டுக்கிட்டு சூப்பரு தலைவர் இப்படி பண்ணதே கிடையாது, அப்படி பண்ணது கிடையாது அப்படி இவங்களா சத்தம் போட்டுட்டு இருக்க வேண்டியது. இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிற கலெக்ஷன் பார்த்து தெரிஞ்சு போயிடும். இந்த வருஷம் எங்களுக்கு வந்து அது படத்தினுடைய இது கிடையாது. எங்களுக்கு இந்த படம் பொங்கலுக்கு போச்சு. ஸோ இன்னைக்கு அவங்க தான் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரணேஷ். இன்னைக்கு என் கூட திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இந்த 2025 பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் வெளியானதை நம்மளால பார்க்க முடியுது. எந்த அளவு இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமாக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்? இல்ல, இந்த வருஷம் வந்து டெஃபினட்டா பெட்டரா தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன காரணம், நிறைய பெரிய படங்கள் இந்த வருஷம் ஃபுல்லா வருது. எல்லாம் ஆர்டிஸ்ட் படமா லைனா வந்துகிட்டே இருக்கு. வார மாசம் ஒரு படம் இருக்கு. எல்லா மாசம் பெரிய படம் இருக்கு. அதனால இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார். குட் பை அக்லி பொறுத்த வரைக்கும் வரும்போதே எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. அஜித் அவர்கள் வந்து மறுபடியும் ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் திரைப்படம் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்கா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அது எந்த அளவு சாட்டிஸ்ஃபை பண்ணி? எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் படமே எனக்கு தெரிஞ்ச அமரன் ஒரே ஒரு படம் தான் பெரிய ஆர்டிஸ்ட் படம் லாஸ்ட் இயர் ஓடிச்சு. ஓகே. இது எல்லா படம் சுமார் பொங்கல் இருந்து பாத்தீங்கன்னா, போன பொங்கல் இருந்து பாத்தீங்கன்னா இப்போ 12 மாசமே பாத்தீங்கன்னா அத்தனை ஸ்டார் படம் ஃபெயிலியர் படம் தான். புரியுது. இப்ப லாஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னால வீரதேவசவரன் வந்தது. ஆமா. வீரதேவசவரன் என்ன பண்ணாங்க, அவங்க கொண்டு போய் அந்த ஹீரோவுக்கு வந்து மாலை போட்டாங்க, பெரிய மாலை. எஸ் சூர்யா கொண்டே பெரிய மாலை கொண்டே போட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் கொண்டே பிரமாமா போட்டாங்க. உண்மையில மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த படத்தை லாபம்னு. கண்டிப்பா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 100 கண்டிப்பா நஷ்டம் தான். ஆனா தேவையெல்லாம் கொண்டே மாலை போடுறாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அந்த ஹீரோ என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம படம் வெரி ஹிட் ஆட் இருக்குது அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து வாங்குற சம்பளத்தை 1க்கு டபுள் பண்ணுவாங்க. அவங்க இவங்களா பண்றது தான். தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ற தவறுனால இண்டஸ்ட்ரி ஸ்பாயில் ஆகுது. நான் தர ஓடுன படத்துக்கு நீங்க போய் மாலை போடுங்க, கார் வாங்கி கொடுங்க, எல்லாம் செய்யுங்க, வேணாம் நான் சொல்லவே இல்லை. இப்ப நீங்க வந்து படமே சுமாரு, கலெக்ஷன் வைஸ் ரொம்ப ரொம்ப சுமாரு அந்த படம். புரியுது. நாங்க வந்து அதனால நாங்க பொறுமையா இருந்துட்டு இருந்தோம். படம் ஓடிட்டு இருக்கும் போது நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இப்போ படம் வந்து மேக்ஸிமம் சென்டர்ல எடுத்தாச்சு. அப்பதான் நமக்கு வருத்தமா இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க கொண்டு எஸ்ஜே சரியாக ஆள் உயரம் மாலை. எஸ்ஜே சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு இல்லைன்னு நான் சொல்ல, விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு இல்லைன்னு நாங்கள் சொல்ல. ரெவன்யூ சைடு என்ன இருக்கு? அப்புறம் எது கொண்டு அவங்களுக்கு கொண்டு ஆளு மாலை போடுறீங்க? நீங்க இந்த மாதிரி மாலை போடுறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, படம் பெரிய ஹிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாங்குற சம்பளத்தை 1க்கு டபுளா கேட்கறாங்க. தயாரிப்பாளர்கள் தான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பாயில் பண்றவங்கள. டிஸ்ட்ரிபியூட்டர்ல இந்த மாதிரி ஆளு டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு வாங்கிக்கிறாங்க, கொண்டு போய் மாலையை போடுறாங்க. 2வது வெற்றி விழா கேக் வெட்டுறது, ஒரு பெரிய பிரம்மாண்டமான கொண்டு ஹீரோ கொடுத்து வெட்ட சொல்றது. படம் ஓடி உனக்கு லாபம் வந்துன்னா நீ கேக் வெட்ட சொல்றது நியாயம் இருக்கு. ஒரு வியாபாரத்தை லாபம் வந்து வியாபாரம் பண்ணி உனக்கே நஷ்டம், அப்புறம் நீ போய் கேக் வெட்ட சொல்ற. ஆனா இந்த நஷ்டத்துல இப்படி பண்றதுக்கான காரணம் என்ன? இந்த நஷ்டத்திலையும் இப்ப போய் ஒரு செலிப்ரேஷன் பண்றதுக்கான காரணம் நீங்க அவங்கள தான் போய் கேட்கணும், ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு. இதுல என்ன சந்தோஷம் இருக்குது? ஒரு வெற்றியை கொண்டாடுறீங்களா, அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒரு அமரனுக்கு வந்து 100ஆவது நாள் விழா கொண்டாடுறீங்க, நிச்சயமா நியாயம் இருக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி வந்து இருந்துட்டு படம் ஒரு வெற்றி படமா இருந்து நீங்க கேட்டீங்கன்னா கூட நியாயம் இருக்குது. எல்லாம் சும்மா தேவையில்லாத வேலைகளை பண்ணியே வந்து இண்டஸ்ட்ரி ஒழிச்சு போட்டாங்க. இந்த மாதிரி நடிகர்களை வந்து ப்ளீஸ் பண்ணணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், வேற எந்த எண்ணம் கிடையாது அவங்களுக்கு. அடுத்தாப்புல அந்த நடிகர்களுக்கு கால் ஷீட் கொடுக்கணும். இது இந்த மாதிரி நான் 10 படம் சொல்லுவேன். இது சொன்னா தேவையில்லாம ஒரு கான்ட்ரவர்சி வருகிறதான் நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல. இப்ப இந்த படம் சமயத்தில் ஓடிட்டு இருக்கிறனால நான் சொல்றேன். நான் இப்ப இந்த வீரதீர சொன்ன அந்த முதல் நாள் பிரச்சனையினாலதான் இந்த அடி வாங்குச்சா, இல்ல வந்து மொத்தமாவே அது வந்து ஃபிளாட்? சார், முதல் நாள் பிரச்சனைனால நிச்சயமா ஒரு பெரிய பாதிப்பு இருந்து தான் செய்யுது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா ஓப்பனிங் கிடைக்கல படத்துக்கு. புரியுது. அன்னைக்கு நான் ஈவினிங் வரைக்கும் அந்த எனக்கு படம் வரல. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் தான். அதுல வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஓப்பனிங் கிடைக்கலையும் போது எந்த படமும் மறுபடியும் வந்து பிக்கப் ஆகிறது கஷ்டம். பட் அதே சமயத்துல கண்டென்ட் நல்லா பிரமாமா இருந்துருந்துன்னு வைங்க, அதெல்லாம் அடிபட்டு கொண்டு வந்துடும். பட் அது படம் கண்டென்ட்டுமே சுமாரா போச்சு. ஆனா இந்த ஃபேன் சண்டைகள் இதுக்கும் போகல சார். அவங்க எந்த அளவு வந்து இதுல இன்வால்வ் ஆகி இப்படி சார், எல்லா ஃபேனும் வந்து சும்மா அவங்க வாட்டில் அவங்களுடைய நடிகர் என்ன வா இவங்க சத்தம் போட்டுக்கிட்டு சூப்பரு தலைவர் இப்படி பண்ணதே கிடையாது, அப்படி பண்ணது கிடையாது அப்படி இவங்களா சத்தம் போட்டுட்டு இருக்க வேண்டியது. அதெல்லாம் உண்மை எல்லாமே வசூலில் தெரிஞ்சு போயிருமில்ல சார்.
எப்படி படங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லைங்களா. இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிற கலெக்ஷன் பார்த்து தெரிஞ்சு போயிடும். நிறைய படம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கும், ஆனா படம் வந்து பெரிய அளவில் வசூலாயிருக்கும். அந்த மாதிரி நடக்குது. ஹீரோ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு தயாரிப்பாளர் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, ஹீரோ சொல்றது மட்டும் தான் கேட்பாங்க இந்த டைரக்டருக்கு. அதனால வந்து விழாவை தான் இந்த மாதிரி மட்டமான கண்டென்ட்லாம் வந்துட்டு இருக்கிறது காரணம். பெரிய நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க, ஆனா படம் வந்து கண்டென்ட் படுமட்டமா இருக்கும். கண்டென்ட்னா ஆரம்பிக்கும் போது படம் நல்லா இருக்கும், தயாரிப்பாளர் கதை கேட்டிருப்பாரு, நடிகர்கள் கதை கேட்டிருப்பாங்க, எல்லாம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கும். இவங்களுடைய தலையீட்டினாலேயே நிறைய படம் ஃபெயிலியர் படமா மாறிடுச்சு. இதுதான் 100க்கு 100 உண்மை. ஆரம்ப காலத்துல படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா டைரக்டர் சொன்னதை கேட்டு நான் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா அவங்க காலத்துல தான் இது வந்து கொஞ்சம் டேர்ன் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விஜய் அஜித் காலத்துல ரொம்ப மோசமா டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதோட எல்லா நடிகருமே ஆரம்பிச்சுட்டாங்க அதையே. எனக்காக தான் படம் பார்க்க வர்றாங்க, என் ஸ்டைலு தான் பார்க்க வரணும், அப்படி வை இப்படி வை, கேமரா ஆங்கிள் முதல் கொண்டு இவங்க டிசைன் பண்றாங்க. ஹீரோ முதல் மரியாதை நடிக்கும் போது சிவாஜி சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடம்பெல்லாம் குள்ளாயிருவாரு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி கதை சூஸ் பண்ணி முதல் நாள் வந்து சில சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அப்ப டைரக்டர் கேட்டிருக்காரு பாரதி ராஜா கிட்ட, என்னப்பா நீ வந்து முதல் நாள் வச்சா நீ சும்மா நிக்க சொன்ன, நடக்க சொன்ன, வர சொன்ன, போக சொன்ன, ஒண்ணுமே இல்லையா, நான் சொல்றது மட்டும் நீங்க செய்யுங்க. அவரு ஓகே அப்படின்னு ஒன்று சொல்லி டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அவர் செஞ்சார். அவ்வளவு பெரிய ஜாம்பவான். ஏறத்தாழ 40 வருஷம் கழிச்சு பாரதி ராஜாங்கிற டைரக்டர் அன்னைக்கு தேதிக்கு வந்துருந்துட்டு புது டைரக்டர் தான். சார் இப்போ நீங்க சார் போன வருஷம் அமரன் சொல்லி குறிப்பிட்டதுனால நான் கேட்கறேன், சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருடைய கதை சூசிங் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் ரிலேட்டடா போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கதை இவங்க சூஸ் பண்ணாங்கன்னா அது சிவகார்த்திகேயன் இல்ல, ரஜினிகாந்த் இல்ல, கமலஹாசன் இல்ல, விஜய் இல்ல, அஜித் இல்ல. நீங்க சூஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல, சூஸ் பண்ணிட்டு தலையிடாம இருங்க. அதான் திருப்பி திருப்பி சொல்றேன். சிவகார்த்திகேயன் சூஸ் பண்ணி போட்டு அவர் கம்முனு உட்காந்து இருந்தா பரவாயில்ல, இருக்கிறது இல்லைங்க. அவரோடதும் அவரும் நாட் ஒன்லி சிவகார்த்திகேயன் வந்து சிவகார்த்திகேயன் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லவே இல்லை. இந்த 10 டாப் 10 ஹீரோவுமே அப்படித்தான். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, அத்தனை பேரும் அதுதான் வேலை. இந்த ஃபேன் பாய்க்கா படம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டுனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நீங்க வந்து இருந்துட்டு சிரமத்தை சந்திப்பீங்க. நல்ல படம் கிடைக்காது மக்களுக்கு. ஆமா, ஆக்சுவலா வந்து விஜய் படம் வந்து தீபாவளி ரிலீஸ் பண்ணி பிளான் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஜனநாயகம். இந்த வருஷம் எங்களுக்கு வந்து அது படத்தினுடைய இது கிடையாது, எங்களுக்கு பட்ஜெட் கிடையாது. அடுத்த வருஷம் நீங்க ரிலீஸ் பண்ணாதான் பட்ஜெட் மட்டும் சொல்லித்தான் இந்த படம் பொங்கலுக்கு போச்சு. ஸோ இன்னைக்கு அவங்க தான் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆர்டிஸ்ட் ஒரு 6-7 பேர் தவிர்த்து எந்த படத்தையும் வாங்குறது கிடையாது. நீங்க தியேட்டருக்கு போயிட்டு வாங்கன்னு. யாரெல்லாம் வந்து இருந்துட்டு காலரை தூக்கிட்டு போட்டு எங்க கூட சண்டை கட்டினாங்க, எங்களுக்கு இனிமேல் தியேட்டர் வேண்டியதில்லை சார், நாங்க நேரடியாக ஓடிடி போய்க்குன்னு சொன்னவங்கலாம் பழையபடி தியேட்டருக்கு வந்துட்டாங்க. ஓகே, ஆனா இப்போ இந்த ஒரு பெரிய ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியாவே மாறுதுல விஜய் அவர்களுடைய கடைசி படம்ங்கிறது. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறீங்க? இப்போ கடைசி படங்கும் போது அதுக்கான ஆடியன்ஸ் கூடுவாங்க, அதுக்கான கூட்டம் கூடுங்கிறது. அது சினிமாவில் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. அப்பவும் படத்துல விஷயம் இருக்கணும். அதுக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதே சமயத்துல படம் வந்து நல்லா இருக்கணும். எம்ஜிஆருடைய கடைசி படம் மதுரை மீட்டர் சுந்தர மாட்டியன். ஆமா, அதனுடைய எதிர்பார்ப்பு நீங்க ஓப்பனிங் இப்ப பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி டிவியோ சேனல்ஸோ மத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்களாம் அது நேரடியாக தியேட்டர்ல பார்த்தவங்க. எந்த தியேட்டர்ல போனீங்கன்னாலும் 10 ஷோவுக்குள்ள கூட்டம் நின்றுது மதுரை மீட்டர் சுந்தரமாடி. ஏன்னா நீ இதுக்கப்புறம் விஜய் நடிக்க மாட்டாரு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு நின்றுது. அதுக்கப்புறம் அந்த படம் என்னாச்சு, சுமாராக தான் போச்சு. அது கரெக்ட். சினிமாவில் வந்து சார் விஜய் எல்லாம் வந்து உண்மையிலே ஒரு மாஸ் ஹீரோ சார். படம் சுமாராக இருந்தால் கூட விஜய் படம் நல்லா போகுது, விஜய் படம் வசூல் ஆகுது, அதுலலாம் எந்த மன குறையும் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் மீறி படத்துல கட்டாயம் சப்ஜெக்ட் இருக்கணும் கொஞ்சமாவது. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் மார்க்கா எல்லாரும் சொல்லப்படுறது இந்த 500 கோடி 1000 கோடிங்கிற விஷயம். அது எதனால வந்து மற்ற இண்டஸ்ட்ரியால பண்ண முடியாது, தமிழ் இண்டஸ்ட்ரியில மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்திய மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா ஓவரால் இந்தியன் சினிமா மார்க்கெட்ல ஹிந்தி படங்கள் வந்து 52% மார்க்கெட் இருக்கு. அதுக்கு ஓகே, தமிழ் சினிமாவுக்கு வந்து 10% மார்க்கெட் தான் இருக்குது. நீங்க அதனுடைய ஏரியா இருக்கு இல்லைங்களா. இப்போ ஏரியா வந்து அங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லா ஹிந்தி தான் பேசிட்டு தான். இங்கே தமிழ் அப்படி இல்லை, ஒன்லி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. அதெல்லாம் சின்ன சின்ன மார்க்கெட். தமிழ்நாட்டு என்ன கலெக்ஷனோ அதில் ஒரு 5% தான் ஆந்திராவில் வரும், கேரளாவில் ஒரு 5% வருது, கர்நாடகாவில் ஒரு 5% தான் வரும். ஸோ நம்மளுக்கு சின்ன மார்க்கெட். அதனால நீங்க அந்த 5000 கோடி 500 கோடி 1000 கோடிக்கு போக முடியறது இல்லை. தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு அதனால ரீச் பண்ண முடியும். அவங்க எடுக்கிறது வந்து பேன் இண்டியா படம் மாதிரி ஒரு பாகுபலி மாதிரி எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதனால அது மாதிரி வருது. இப்போ இருக்கிற புது படங்கள் வர படங்கள் எல்லாத்துலயும் இந்த பழைய பாடல்களை யூஸ் பண்றது ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. அது எந்த அளவு சரின்னு நினைக்கிறீங்க, அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, பழைய பாடல்கள் வந்து இருந்துட்டு எல்லா பாடல்களும் எல்லாம் இருக்கிற மக்களுக்குலாம் ஒன்றும் புரியாது. இப்ப எனக்கு வந்து ஒரு பாலும் பழமா ஒரு பாக பிரிவினையோ ஒரு புதிய வரவையோ பாட்டு போட்டீங்கன்னா எனக்கு புரியும், என் பசங்களுக்கு புரியாது.
அது மாதிரி இப்போ இவங்க அது மாதிரி போடுறாங்க, சில படங்கள்ல ரசிக்கிறாங்க, நிறைய படங்களை ரசிக்கிறது கிடையாது. இது ரொம்ப நாளா ஒரு 10-15 வருஷமா வந்து ட்ரெண்ட் இருந்துட்டு இருக்க. ரீ ரிலீஸ் பத்தி மட்டும் சொல்லுங்க. ரீ ரிலீஸ் கல்ச்சர்ங்கிறது எந்த அளவு சரி, அதுக்கு தியேட்டர் எந்த மாதிரி, ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? ரிலீஸ் கமிச்சு சில படங்கள் சக்சஸ் ஆகுது, நிறைய படம் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் தான் வந்து கில்லி படம் பெரிய சக்சஸ். ஓகே. அவர் தான் பகவதி படம் சரியா போகல. இப்போ சச்சின் ரொம்ப நல்லா இருக்கு ஓப்பனிங். ஓகே. எல்லாருமே எல்லா பக்கம் ரொம்ப நல்ல ஓப்பனிங் இருக்கு. ஓகே. ஓப்பனிங் நேற்று பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சச்சின் பொறுத்தளவுல பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்குது. ஒரு புதிய படத்துக்கு இடையா ஒரு ஓப்பனிங். புதிய படத்துக்குன்னு சொல்ல அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. புதிய படம் நார்மலா ஒரு ஜென்ரலா ஒரு சாதாரண ஒரு புதிய படத்தோட டெஃபினட்டா பெரிய ஓப்பனிங் தான் அந்த படத்துக்கு இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப இது மாதிரியான கல்ச்சர் டெவலப் ஆகிறது சரியா? நல்லது. உங்களுக்கு தியேட்டர்களுக்கு படம் கிடைக்குது, மக்கள் இந்த தியேட்டர்ல வந்து கொண்டாடுறாங்க. ஒரு விண்ணை தாண்டி வழிவாயா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 1200 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 4 வருஷம் ஓடிட்டு இருக்கு ஒரு தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு ரீ ரிலீஸ் படங்கள் வந்துட்டு ஒரு தியேட்டர்களுக்கு ஒரு கண்டென்ட், எக்ஸ்ட்ரா கண்டென்ட், மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்ல படங்கள் ஓடுது. அதனால எல்லா படமும் விஜய் தான் அது திருப்பி சொன்னேன். விஜயோட துப்பாக்கி அருமையான படம் தான், அது ரீ ரிலீஸ்ல ஓடலையே. கரெக்ட் தான். சூப்பர் படம் அந்த படம், ரீ ரிலீஸ்ல ஓடல. பகவதி நல்ல படம் தான், அது ரீ ரிலீஸ்ல போகல. பட் சச்சின் ரீ ரிலீஸ் நல்லா இருக்கு. மக்களை எதை பார்ப்பாங்க எதை பார்க்கணும்னு எங்களுக்கே சொல்ல தெரிய மாட்டேங்குது. நடிகர்களுக்காக பாக்குறப்ப இருந்துன்னா பகவதி ஓடி இருக்கணும்ல, ஆமா, துப்பாக்கி ஓடி இருக்கணும்ல. துப்பாக்கி வந்து உண்மையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சர் விஜய் கேரியர். ஓடி இருக்கணுமா இல்லையா? ஏன் ஓடல? ஆனா சச்சின் ஏன் கொண்டாடுறாங்க எங்களுக்கு புரியல, யாரும் புரியாது, புதிரதுல. நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப ஓகே, தேங்க்யூ.